ஒரு துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். இந்த வீடியோக்கு நாங்கள் அவங்கள இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவங்களுக்கு வந்து கிறிஸ்தவங்கன்னு இல்லை, சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்குமே சில டைம் என்ன பண்ணணும், நாலா பக்கம் ப்ரெஷர் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரெஷரை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், முக்கியமாக கத்தருக்குள்ள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல இருக்கு. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, உலகத்துல வந்து நிச்சயமா உபத்திரம் இருக்க தான் செய்யும், ஆனா நான் வந்து ஜெயித்தேன் அப்படின்னு. என் லைஃப்ல எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த என்ன அப்படின்னா, நாலா பக்கம் ப்ரெஷர் வரும்போது அதை நான் வந்து என்னைக்குமே ஒரு சேலஞ்சாக தான் எடுத்துப்பேன். சேலஞ்சாக எடுத்துட்டு ஆண்டவர் வந்து நம்மளை இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு பெரிய லைஃப் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து எப்பயுமே எடுத்துக்குவேன். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க, அநேகர் வந்து சொல்லுவாங்க, கழுகு வந்து எப்படா அந்த அந்த புயல் காற்று அந்த ஸ்டாம் வரும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா. ஏன் அப்படின்னா எல்லா பறவையும் அந்த மாதிரி வரும்போது போய் ஒளிஞ்சுக்குமா. ஆனால் கழுகு மட்டும் என்ன பண்ணால் அதை விட மேலே வந்து பறக்குமா. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ஜாய் பண்ணி பறக்கிற மாதிரி, நம்ம இன்னும் ஒரு ஹைட்டு தான் போகிறோம் அந்த, ஏன்னா அந்த அந்த ப்ரெஷரே வந்து அதை மேலே கொண்டு போயிடுமா. அதனால அது ஒரு என்ஜாய் பண்ணி தான் வந்து இது பண்ணுமா. இந்த இந்த ஸ்டோரி வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப நான் பார்த்துருக்கேன். எப்பப்பெல்லாம் ப்ரெஷர் வருதோ அப்போல்லாம் ஆண்டவர் என்னை ஒரு ஸ்டெப்பு உயர்த்தி தான் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 6ஆம் வசனம் முக்கியமாக பாருங்கள். அதாவது தாவீது ராஜா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு தான் வராரு. வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, கொள்ளையாடி போயிருப்பாங்க, ஆடு மாடுகள் எல்லாமே போயிருக்கும். அப்போ வந்து இவங்க கூட இருந்த மனிதர்களே, தாவீது ராஜா கூட இருந்த மனிதர்களே இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு கல் எடுத்துட்டு ரெடியா இருப்பாங்க. அந்த ப்ரெஷர் பாருங்க, தானும் மனைவி இழந்திருக்கிறாரு, இவரும் இலக்காட்டினா பரவாயில்ல, தானும் தான் மனைவி இழந்திருக்கிறாரு. ஆனா கூட இந்த மனிதர்கள் வந்து இந்த நபரால தானே நமக்கு எல்லாமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவரை கல்லறிய பாக்குறாங்க. அப்ப 6ஆம் வசனத்துல இருக்கு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதுதான் நம்ம இந்த ஒரு சீக்ரெட்டே, இதுதான். நம்ம எல்லா பக்கமும் ப்ரெஷர் வரும்போது ஆண்டவருக்குள்ள நம்மளை திடப்படுத்திக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இந்த இதுல முடிவுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி எப்படி முடியும் அப்படின்னா, அவர் வந்து ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போய் சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாயின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அதே மாதிரி அவர் போய் திருப்பி கொண்டு வந்து அவர் அத்தனை கொள்ளை பொருளையும் அநேகருக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் வந்து அவர் ஆசீர்வதிப்பார். இதை தான் நம்ம வந்து பைபிளில் நமக்கு இருக்கு. இப்போ வந்து என்னுடைய கணவர்கிட்ட வந்து நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு மிகப்பெரிதான ஒரு ப்ரெஷரை வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது எனக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவர் எப்பப்பெல்லாம் சொல்கிறாரோ எனக்கே அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உள்ள காலகட்டத்தில் ப்ரெஷருன்றது நம்ம எந்திரிச்சாலே ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரெஷர் ஆகும். இப்போ படுக்க போனாலும் ஒரு ப்ரெஷரு, உட்காந்துருந்தா ப்ரெஷரு, நடந்தா ப்ரெஷருன்னு சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் அந்த மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு, அதாவது பிறந்த பிள்ளைகள், அதாவது எப்படி சொன்னோம், ஒரு 2 வயசு, ஒரு 3 வயசுலேருந்தே நம்ம வயசானவங்க வரைக்குமே அந்த வித ஒரு உலக காலகட்டத்துக்குள்ளே போயாச்சு. எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்னது கிடைக்கலையா, எனக்கு கிடைக்கலன்னு ப்ரெஷர் ஆகுறது, இதில் ஆசைப்பட்டது எனக்கு வரலையேன்னு நினைக்கிறது ப்ரெஷர் ஆகுறது, இது எனக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணி முடியாத அளவுக்கு நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே வர்ற ஒரு ப்ரெஷர், நம்மளே அதை அனுமதிச்சுக்கிறது. வேதத்தின்படி பார்த்தோம்னா தாவீது கூட நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய கூட இருந்த மக்களாக, அவர் அதாவது ஒரு ராஜாவாக இருக்கும் பொழுது தான் தெரியும் அந்த ராஜாக்கள் வந்து எப்படி தன்னுடைய கூட இருக்கிற மக்களுக்கும் சரி, நம்ம கூட அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி, படை வீரர்களுக்கு எப்படியெல்லாம் அவங்க தேவைகளை சந்திக்கணும், அவங்களுக்கு என்னென்ன வேணும், ஆகாரமாக இருக்கட்டும், அவங்க தேவைகளாக இருக்கட்டும், உடுத்த உணவு எல்லாமே, அந்த காரியங்கள்லாம் அவர் எப்படி ஒரு ஆளாக இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார். இதே போல் அந்த வசனத்தில் பார்த்தோம், மிகவும் நெருக்கப்பட்ட போல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்துச்சு. ஆவியானவர் அந்த சூழ்நிலைக்கு என்னை அனுமதிச்சதுனால, அவர் கிருபைனால வெளியே வர முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் போகும்போது நிச்சயமாக மரணங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் எல்லாம் இப்போ காலகட்டத்தில் ப்ரெஷர் தாங்க முடியாமல் மன அழுத்தம், எவ்வளோ பெரிய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், நல்லா பணம் படைச்சவங்களாக இருக்கட்டும், ப்ரெஷர்னால அவங்க தாங்க முடியாமல் அவங்களே தன்னைத்தானே மாய்த்து கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நிறையா படிச்சிருக்கோம்.
ஒரு ஆள் ரெண்டு இல்லாம என்னுடைய வாழ்க்கையில ஏற்கனவே அதிகமான ஒரு கடன் சுமை இருந்ததுனால 160 பேரோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒருத்தவங்க வந்து ஒரு கால் பண்ணாங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு ஒரு 10 மணிக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு நான் உதாரணம் சொல்றேன். ஆனால் காலையில 6 மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 6 மணிலேருந்து எப்போ நீ பணம் கொடுப்ப தம்பின்னு கேட்பாங்க. ஒருத்தவங்க அடிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு நிமிஷம் இந்த தந்துறேன் இந்த நாளா தந்துறேன் சொல்லிட்டு வச்சு போகிறேன். அடுத்த செகண்ட் அதாவது 6ல இருந்து நான் சொல்றது நைட்டு வரைக்கும் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நீ என்னைக்கு தருவ என்னைக்கு தருவ 160 பேர் உதாரணத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பேசினாலே அது ஒரு பெரிய 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கிட்ட அவங்க கிட்ட பேசி முடிக்கணும். அந்த ப்ரெஷரை வந்து நம்ம அதை அப்படியே அன்னையோட முடிஞ்சிடாது. ஐயோ இப்போ உங்களுக்கு சொல்லிட்டோமே இது இந்த நாளில் கொடுத்தாகணுமே அப்போ ஒரு ப்ரெஷர் ஆகும். அப்ப இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வர்ற ப்ரெஷர் எல்லாம் அதாவது 160 பேருன்றது நீங்க கடன் வாங்கினதே 160 பேரா இல்ல அவங்க சொந்த பந்தம் எல்லாம்? இல்ல அது சொந்த பந்தம் தான். வாங்கினது என்னமோ 40 பேர்கிட்ட. அது அறியாமனால ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எப்படியோ சூழ்நிலைகள்னால அந்த சத்துருவனுடைய சிக்கல்குள்ள ஏன்னா அழிஞ்சு போகணும் இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சூழ்நிலைகளை தள்ளப்பட்டாச்சு. இப்ப எல்லாருடைய குடும்பங்களும் பாருங்க இவங்க இருக்கக்கூடாது. அதாவது கடன்ற பிரச்சனை வந்தாலே முழு குடும்பத்தை தனி ஆளா சாகவோ அந்த சூழ்நிலையில் தள்ளாது. குடும்பமா மாய்த்து கொள்ளணும் எதுக்கு அவமானமாயிரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான். அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை இருக்கும்பொழுது ஆண்டவர் கிருபைனால அதை மேற்கொள்ள உதவி செஞ்சார். அவ்வளோ ப்ரெஷர் பயங்கரமா இருக்கும். ஆனா ஒண்ணு நான் செஞ்சது அவர் கிருபைனால அந்த சாயங்காலம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலையில் ப்ரெஷர் இருக்கும். அப்புறம் அது சொல்ல முடியாத அளவுக்கு அது டார்கெட் ப்ரெஷர் இருக்கும். இதை முடிக்கலைன்னா கால் போட்டு அங்கே உள்ள பிரான்ச் மேனேஜர்லாம் அவங்க ஏரியா டெரிட்டரி மேனேஜர்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. இன்னைக்கு உன்னால் இது தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு ப்ரெஷர் வேலை சைடு ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும். எல்லா ப்ரெஷர் அப்புறம் கடன் ஏற்கனவே வாங்கியிருப்போம். அவங்களுக்கும் நான் வட்டி கட்டுற சூழ்நிலை. அதனால பயங்கரமான டிப்ரெஷன் ப்ரெஷர் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையிலலாம் நான் செஞ்சது அவர் கிருபைனால எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். 6 மணிக்கு மேலே எப்பயுமே எங்களுடைய சர்ச்சில் என்றைக்குமே ஓப்பன் ஆகி தான் இருக்கும். நான் போய் அவருடைய பாதத்தில் தான் விழுந்துருது. ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்னால் ஒரு பொட்டு கூட நான் சமாளிக்க முடியவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அவர் ஒருவராக இருந்து இந்த வந்த சராசரத்துக்கும் தேவையானது. ஏன்னா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு முதற்கொண்டு ஆகாரம் தர்றவர் அவங்களுக்கே நீங்கள் தர்றீங்க. அப்போ உங்களுடைய பிள்ளையாக உங்களுடைய சாயலாக நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு அறிஞ்சு அறியாமல் நம்ம சில காரியங்கள் பண்ணிவிட்டோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் போய் விழுந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு தான் என்ன நான் பலப்படுத்திக்கணும். எப்படி தாவீது தனக்குள்ளே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்ற வார்த்தையின்படி அந்த வசனம் தான் அவர் அப்படி திடப்படுத்தி கொண்டார். அப்போ நான் அவர்கிட்ட போனால் தான் அந்த திடன் வர முடியும், அந்த பலன் வர முடியும். எப்படி அந்த சூழ்நிலைகளை சமாளிக்க முடியுன்ற ஒரே ஒரு சோர்சஸ் கிறிஸ்து இயேசு மட்டும்தான். போய் வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் எனக்கு அவருடைய அந்த பாரமெல்லாம் எடுத்து நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன். நம்ம சில நேரம் அநேக நேரம் ஆண்டவர் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்னு வசனம் இருக்குது. அநேக நேரம் செய்கிறோம் அந்த பாரத்தை சபையிலையோ இல்லை ஊழியக்காரங்கிட்டயோ சொல்லி ஜெபிக்க சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஆனால் அடுத்த செகண்ட் வெளியே வரும் பொழுதே அந்த பாரத்தையும் சேர்த்து நம்ம நிறைய நேரம் தூக்கிட்டு வந்துடும். ஆனால் அப்படி என்னை ஆண்டவர் விடலை. நீ உன்னுடைய பாரத்தை என்னடா கொடுத்துட்டியா, அது நான் பார்த்துக்கிறேன், நீ என்னுடைய காரியங்களை செய்யன்னு சொல்லிதான் எனக்கு மோட்டிவேட் பண்ணாரு. அதனால என்னுடைய ஒவ்வொரு பாரத்தையும் நான் தான் சொல்லுவேன். அவ்வளோ வெயிட்டா இருக்கும். கர்த்தர் மேல உன் பாரத்தை வைட்டு சாதாரண விஷயம் கொண்டு போய் ஆண்டவரே இவ்வளோ ப்ரெஷர் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, நீங்க தான் இதை உதவி செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நான் கொடுத்து அவர்கிட்ட இருக்கிற சமாதானத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படி வந்ததுனால தான் இப்போ வரைக்கும் உயிரோட ஜீவனோட இருக்க முடியுது. இன்னும் எவ்வளவு ப்ரெஷர் வந்தாலும் அவர் கிருபைனால சமாளிக்க அந்த தைரியத்தையும் பலனையும் திடத்தையும் கொடுத்துருக்காரு. ஏன்னா யோபுன்ற நம்ம அநேக நேரம் படிச்சிருப்போம். அது எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது தான். சாதாரண விஷயம் இல்லை. அந்த நம்ம ஈஸியாக படிச்சிருவோம். யோபு முன்னிலைமை இருந்ததை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதித்தார், ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்து பார்க்கும்பொழுது தான் தெரியும். அதாவது உதாரணத்துக்கு உங்களை இப்போ சபையாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ள ஊழியர்காரர்களுக்கு தான் தெரியும் எப்படி தன்னுடைய மந்தைக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி நடத்தணும், அவங்களுடைய தேவைகள் என்னன்றது. அதுபோக அவங்க வீட்டுக்கு கவனிக்கணும். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு ப்ரெஷர் அவங்க ஹேண்டில் பண்ணி அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தவங்க கிட்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. யோபு இருக்கிறாரு, பிசாசு சோதிக்கும்படியாக ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டாரு, உயிரை மட்டும் நீ எடுத்துறாதன்ட்டாரு. அந்த டிப்ரெஷனுக்குள்ள போகும்பொழுது ஏன்னா அவருடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் ஒரு ஆள் சொல்றாங்க உன் பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்க, மத சபர் விழுந்து இருந்துச்சு. இன்னொரு பக்கம் உன்னுடைய ஆடு மாடு சம்பத்தெல்லாம் போகுதுன்றாங்க, உன்னுடைய எல்லாம் போகுதுன்றப்ப அது சாதாரண ப்ரெஷரா இருக்காது. இப்ப நம்ம நார்மலா இருக்கிறோம், இப்ப நம்மளுக்கு வர வேண்டிய சம்பளமோ இல்ல நம்ம கூட ஒரு உடைமைகளோ நம்ம கூட ஒருத்தவங்களோ நெருங்கினவங்களோ இல்லை சொந்த பந்தமோ ஏதோ ஒன்று இழப்பு வருதுன்னா
நம்ம ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடும். ஐயோ இவங்கள இவ்வளவு நாள் பார்த்து இருந்தவே போயிட்டாங்களா, அந்த ஒரு சொந்த உறவுகளே போயிருந்தாலும் அந்த டிப்ரெஷன் வந்துடும். இவங்களாட்ட அடுத்து என்ன பண்ண போறேன். அதே போல யோகோட வாழ்க்கையிலன்றது சாதாரண இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து வந்து சொல்லிட்டே இருக்காங்க. நாலாபுறத்துல 4 திசையில வந்து ஆட்கள் சொல்றாங்க, உங்களுக்கு இந்த சைடு இது போயிருச்சு, உங்களுக்கு நீங்க வச்சிருந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாரும் நினைப்போம் எல்லாம் போயிருச்சுன்றப்ப சாதாரணமா இருக்காது. ஏன்னா அவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் போயிருன்றப்ப அவருக்குமே பலவீனம், வியாதி பலவீனம் இருந்தது மத்தியிலும் அவர் ஒரு நாள் கூட ஆண்டவரை தூசிக்கல. அவங்க மனைவி கூட சொல்றாங்க, இந்த இடத்துல நீங்க தேவனை தூசித்து ஜீவனை விடுங்க. அப்ப பாருங்க, பிசாசோட டார்கெட்டே அதான். நீங்க ஜீவனை விடுங்கன்னு மட்டும் சொன்னா பரவாயில்ல, தேவனை தூசிச்சு விடுங்க. இதுதான் பிசாசுடைய டார்கெட். நான் எந்த சூழ்நிலையிலையும் யோபு போல இருக்க கத்துக்கணும். ஆனா நம்ம ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா யோபு போல சில சூழ்நிலைக்குள்ள போகும் பொழுது அவர் என்ன கத்து கொடுத்தார், அவர் என்ன தப்பு பண்ணினார். ஏன்னா சில நேரம் அவர் சொல்லுவாரு, யோபு பாவம் செய்யல, உண்மைதான். ஆனா அநேக கேள்விகள் அவருக்குள்ளே வந்துச்சு. நான் ஏன் பிறந்தேன், நான் இதுக்கு என் தாயின் கற்பத்தில் எதுக்காக என்னை உருவாக்குனீங்க, என்னை கொண்டிருக்கலாமே, எக்கச்ச கேள்வி. அதெல்லாம் ஒரு பாடம் தான். ஆண்டவரே நான் ஒரு நாள் நீங்க என்ன செஞ்சாலும், வசனம் சொல்லுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அப்பதான் கடைசி வசனம் சொல்லுது, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைச்சது தடைப்படாது. அதே யோபுதான் சொல்றாரு. எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது தடைப்படாது. அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதம் வருது. அதனால எவ்வளவு பெரிய நீங்க ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ப்ரெஷருக்குள்ள போனாலும் நீங்க கூட வச்சுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்துன்ற தகப்பனை வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த மனுஷனுமே எவ்வளவு பொலிட்டிஷியன் பிரபலமா இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்ச பண பலம் யாரா நீங்க கூட்டு போனாலும் ஒரு சூழ்நிலையில அவங்களுமே அந்த ப்ரெஷருக்குள்ள போகிற சூழ்நிலை தான் வரும். ஆனால் அது எல்லா ப்ரெஷர்லேருந்து நம்மளை விடுவித்து நம்மளை விசாலமான இடத்துல கொண்டு போய் சமாதானத்தை கொண்டு போய் விடுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என்னுடைய வாழ்க்கையில் அதை உணர்வு பூர்வமாக அதை கண்கூட நான் பார்த்து அனுபவிச்சது. ஏன்னா சாதாரண ப்ரெஷர் கிடையாது. வீட்லையும் தேவைகள் சந்திக்கப்படணும், நாங்களும் சாப்பிடணும். ஏன்னா வாங்குற சம்பளத்தை அப்படியே கடன்காரங்களுக்கு கொடுக்குறவருக்கும் அந்த 1ஆம் தேதி சம்பளம் வருதுன்னா 2 சாயங்காலமே வந்து நின்றுவாங்க. அதை தூக்கி நான் அப்படியே கொடுத்தா தான் உறிஞ்சிட்டு விடுகிற ஒரு உலகம். ஒன்றும் இல்லாமல். ஆனா சத்ருவோடைய பிளானே அது, ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆனா கிறிஸ்து இயேசுகிட்ட போகும் பொழுது மீதி இருக்கிற 29-30 நாட்களையும் அவர் கிருபனால நாங்க கடந்து வந்தோம். ஏன்னா அவர் தான் அன்றன்றுள்ள அப்பங்களை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம பிரேயர்ல சொல்லி முடிப்போம். ஆனா அந்த அதை வாயின் வார்த்தைகளை மட்டும் நான் விடாம அதை ப்ராக்டிக்கலாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது தான் அவருடைய வார்த்தை எனக்கு ஆகாரமா இருந்துச்சு. நாங்கள் போஷிக்கப்பட்டோம். அற்புதம் அதிசயங்களை எங்கள் வாழ்க்கை கண்டுச்சு. இருந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார். அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது நிச்சயமா அவர் வாங்கிக்குவார். மற்ற நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில இந்த கல் மண்ணெல்லாம் அநேக கும்பிட்டுருக்கும். அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுகிட்ட போய் நம்மலாம் எவ்வளவோ 1-2 இல்லை, வீட்டில் பிரச்சனை இருக்கும், வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனையில் கொண்டு போய் சொல்லி ஒன்றுமே அது அப்படியே தான் இருக்கும். வசனம் கூட இருக்குது, நான் உங்களுக்கு ஸ்டைலில் போட்டு. ஆனால் அது அவர்கிட்ட போய் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு சமாதானத்தையும் ஒரு பலத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் முக்கியமாக நான் பெற்றுக்கொண்டு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஜீவிச்சிருக்கேன். இன்னும் அவர் கிருபைனால கடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, எந்த அளவுக்கு ப்ரெஷரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ இது கடன்னு சொன்னாங்க அவங்க. கடன் மாதிரி எத்தனை வகையான ப்ரெஷராக இருந்தாலும் சரி, நம்ம இதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்மளை திடப்படுத்தி கொள்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் தான். முன்னாடி நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு இதை சொல்கிறேன். காலேஜ் டைமில் வந்து ப்ரேசலில் வந்து எல்லாட்டையும் வந்து கேட்போம். ஒன்று கேட்கும்போது உங்களோட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்து கேட்போம், ப்ரேயர் பண்ணுறக்கா. அப்போ ஒரு பொண்ணு சொல்லுவா, எங்கள் வீட்டில் வந்து பண பிரச்சனை அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ என்னுடைய லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு 8th அந்த மாதிரி நான் 6th படிக்கும் போது எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு. அப்போ அதுலேருந்து எங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு, காலேஜ் நான் படிக்கிற வரைக்கும். அப்போ வந்து நான் நினைப்பேன், எதுக்கு டெய்லி வந்து அவள் அதே ப்ரேயர் பாயிண்ட் தான் சொல்லுவாள். அப்போ எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் வந்து என்னுடைய லைஃப் வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டு. அப்போ எனக்கு வந்து இந்த பண பிரச்சனை இதை வந்து எனக்கு தெரியாது. சின்ன வயசுல நான் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நானாக கஷ்டப்படல. ஏன்னா நான் கேட்குற எல்லாமே அவங்க தருவாங்க, எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்போ நான் யோசிப்பேன், ஏன் இவ இந்த பொண்ணு வந்து இதே வார்த்தையை வந்து சொல்கிறா. ஏன்னா அவள் பயங்கர ப்ரெஷராக தெரியவா. அவள் எப்பயுமே அவள் பார்க்கும்போது ப்ரெஷராக தெரியவா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய லெசனே எனக்கு கிட்டத்தட்ட பல வருஷமாக அந்த அந்த குழியின் ஆழத்துக்கு போக வச்சேன். அந்த ப்ரெஷரை நான் வந்து அனுபவித்தேன், ரொம்பவே அனுபவித்தேன்.
இப்போ எப்படி அந்த இவங்க சொன்னாங்களோ அதே ப்ரெஷரை நான் அனுபவிச்சேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்குற நீங்க வந்து கேட்கலாம். நீங்க எப்படி எதனால நிறைய பேர் கடன் இல்லாதவங்க இந்த கேள்வியை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. கடன் வச்சிருக்கவங்க எல்லாம் அப்ப ஏதோ தப்பு பண்ணி தான் இது பண்ணாங்க. இன்னொன்னு, கடன் வந்து எப்பயுமே தனிப்பட்ட மனிதருடைய தவறுன்னு சொல்ல முடியாது. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் நபர் அதில் மாட்டிக்கிட்டா கூட அந்த மொத்த குடும்பத்தையும் அது கனெக்ட் ஆகி தான் வரும். ஸோ கடன்ன்றது வந்து என்னைக்குமே அந்த மொத்த சைக்கிள்லையுமே நீங்க அந்த இடத்துல சம்மந்தப்பட்ட நபராகவே இல்லாட்டினா கூட, உங்க குடும்பத்துல வேற ஒருத்தர் வாங்கினா கூட உங்களையும் அது இழுத்துரும், தானாவே இழுத்துரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கடன். இந்த மாதிரி ப்ரெஷர்ல ஆண்டவர் எங்களையும் எங்க குடும்பத்தையும், அந்த ஸ்டோரி வேற ஸ்டோரி, அது அப்படியே ஆண்டவர் ஒரு ஞானம் தந்து அந்த ஞானத்து மூலமா ஆண்டவர் வந்து வெளியே கொண்டு வந்தார். ஸோ மொத்தத்தில் அந்த ப்ரெஷர்னால நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு வைங்களேன், ஏசு கிறிஸ்துட்ட வந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், இந்த ப்ரெஷர்னால மட்டும் குடும்பமாக தற்கொலை பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. குடும்பமாக போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறவங்க, குடும்பமாக வந்து சூசைட் பண்ணவங்க, ஹாஸ்பிட்டலில் நிற்கிறவங்க, இல்லை ஒளிஞ்சு போய் வாழ்க்கை வாழ்கிறவங்க. நம்ம எங்கள் ஊரில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து போன வருஷம் கூட கேள்விப்பட்டோம். குடும்பமாக அந்த கடன்காரவங்க நெருக்கிறனால வேற ஏதோ ஒரு ஊருக்கே ஓடி போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரில. அந்த மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை, உயிர் பயத்துல வாழ்றவங்க அநேகம் இருக்காங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. நீங்க ஒருவேளை ஏற்கனவே கிறிஸ்தவங்களா இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ணி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா வெளியே வருவீங்க. இது மட்டும் இல்லை, இப்போ நீங்க சொல்லலாம், இப்போ கடன் உங்களுக்கு இருந்துச்சு, இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அனுபவிச்சு ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடனே இல்லாதவங்க என்ன பண்ணணும்? இப்போ வேலையை எடுத்துக்கோங்க, அதில் ப்ரெஷர் இருக்கும். கல்யாணம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்கல அப்படின்னா அதை விட ஒரு ப்ரெஷர் இருக்கும். குழந்தை எப்படி வளர்க்க போறன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். குழந்தை இல்லாத வரைக்கும் குழந்தை வரணுன்ற ப்ரெஷர் இருக்கும். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அதை வளர்க்கும் போது ஒரு ப்ரெஷர் வரும். குழந்தை அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை நமக்கு எப்போ வருமோன்ற ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ இப்படி வந்து ப்ரெஷர்ன்றது லைஃப் லாங் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல வந்துகிட்டே தான் இது இல்லை, கடன் இல்லை, நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, நம்ம தேவையில்லாம போய் நம்மளா போய் மூக்க நுழைச்சுக்கோங்க இன்னொருத்தவங்க லைஃப்ல. ஒரு பண விஷயமா இருக்கட்டும், இல்லை உறவு முறைகளா இருக்கட்டும், அதை நம்மளா போய் மாட்டிக்கிட்டு அதை எப்படி மீண்டு வெளியில வர்றதுன்ற ஒரு பயங்கர ப்ரெஷர். எல்லா ப்ரெஷர் எவ்வளவு எந்த சூழ்நிலையில வந்த ப்ரெஷரா இருந்தாலும் சரி, கர்த்தராக இயேசு கிறிஸ்துட்ட போய் அதை சரி செய்ய முடியாம வேற யாருக்கிட்ட நீங்க போனாலும் 1% கூட முடியாது. ஏன்னா அது அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா அவர் விடுதலை தருகிறவர். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, அந்த தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்குதான் விடுதலை உண்டு. அவர்கிட்ட போகும் பொழுது இந்த ப்ரெஷரை நீங்க லகுவாக அவரோடு கூட இருந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுல இருந்து நிச்சயமா 100% வெளியே வரவும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கணும்னு பரிசுத்த ஆவியானவரனால் ஏவப்படுகிறோம். வீட்டில் இருக்கிறவங்க கண்களை மூடி நல்லா ஜெபிப்போம், உருக்கமாக ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்துக்கோங்க, இல்லை வீட்டுக்கு வந்துட்டு கூட இந்த ப்ரேயரை நீங்கள் உருக்கமாக ஆண்டவர் கரத்தில் கொடுத்து நீங்கள் விசுவாசத்தோட ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி போடுவார். இப்போ ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லாவற்றையும் நீங்கள் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் தகப்பன். இந்த நாளில் உங்களுடைய அன்புள்ள கரம் அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்கவும் இந்த வார்த்தைகளை தியானிக்கவும் உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அற்பமும் குப்பையுமாக இருந்த எங்களை அப்பா பயன்படுத்த உங்களுடைய நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்பா அந்த கடன்கள்லாம் நஸ்ரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க எல்லாவற்றையும் நீங்க செலுத்திட்டீங்க. அந்த சிலுவையில எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. எங்களுடைய வறுமைகள், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய பலவீனங்களில் உங்களுடைய பலனை நீங்க அனுப்புனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய அப்பா வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். ஆண்டவரே, கானா ஊர்ல ஒரு வார்த்தை சொன்னா அது கப்பர்நகூம்ல இருக்கிற சிறுவனுக்கு ஸ்தோஸ்தமாகும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே உம்முடைய வார்த்தையை நாங்கள் இங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அந்த பிள்ளைகள் கேட்கிற விசுவாசத்தோடு கேட்கிற அந்த பிள்ளைகளுடைய இடங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பினதில்லை. ஆண்டவரே, இப்பொழுதே அந்த வார்த்தையை வல்லமையாக அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே கிரியை செய்யட்டும். அவங்க பாரம்பரியமாக வருகிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய வல்லமையுள்ள பரிசுத்த இரத்தத்தினால சுட்டரிக்கப்படட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே ஒரு தெய்வீக வல்லமை அவர்கள் இருக்கிற இடத்துல அக்கினியை போல இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அப்பா, உம்முடைய பலத்த கரம் அவர்கள் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, அப்பா,
அக்கினியின் தேவனாக நீங்க வந்து, எலியாவின் தேவனாக நீங்க வந்து இந்த காரியங்களை மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வேலைக்காரரை நீங்க அனுப்பி அப்பா இருக்கிறத வச்சு நீங்க ஆசீர்வதித்த தகப்பன், இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க குறைவுகளில் உம்முடைய நிறைவை அனுப்புங்க. அவங்க பள்ளத்தாக்குகளில் உம்முடைய வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா தண்ணீர்கள் உருவாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. காலியாக இருக்கிற இடங்கள் எல்லாம் உம்முடைய எண்ணெயும் திராட்சரசமும் வழிந்து ஓடட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக காரியங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணச்சிங்க ஆண்டவரே. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற வார்த்தையின்படியே இவர்களுக்கு விரோதமாக செயல்கிற எல்லா அந்தகார கிரியைகள்லாம் ஓடி போவதாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஆறுதல் செய்யுங்க. பிள்ளைகளுக்கு நியமித்த பரிசுத்த தேவ தூதர்கள் பாளையம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா குடும்பத்துல அப்பா தாண்டவம் ஆடுகிற அந்த கொலை வெறி நாவிகள்லாம் நிர்மூலமாகட்டும். அப்பா குடும்ப பிரச்சனைகள்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும். அப்பா எல்லா பொல்லாங்கன் எய்கிற அம்புகள் எல்லாம் அக்கினிகளாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவருடைய வல்லமையில் அக்கினியினால் நாங்கள் சுட்டரிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய கரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும் தகப்பனே. நீங்க எங்களுடைய ஜெபத்திற்கு கேட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு அமர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். யுத்தம் உம்முடையது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்புள்ள கரத்துல எங்களுடைய பாரம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டோம். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமா இதை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ப்ரெஷர் இல்லாதவங்களே இல்லை. கிட்டத்தட்ட 80% மனிதர்கள் ப்ரெஷரோட தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நிச்சயமா வந்து பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.